5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள் மீன்பிடி கப்பலில் அனுப்பியது யார் தெரியுமா? அதிர்ச்சியில் அரசாங்கம். யாழில் பெண் சிப்பாயிடம் கைவரிசை காட்டியவர் ஐஸுடன் சிக்கினார். யாழில் சுனாமி நிகழ்வு. சங்குப்பிட்டியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் பிரதான சந்தேக நபர் அதிரடியாக கைது. மன்னார் காற்றாலை திட்டம் இடைநிறுத்தம், அனுரவின் அதிரடி. அம்பலாங்குடை துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர்கள் பயணித்த கார் கண்டுபிடிப்பு. குற்றச் செயல்களுடன் தொடர்பு வைத்திருக்கும் எதிரணியினர் அரசாங்கம் பகிரங்கம். இனி தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தின் பெண் சிப்பாய் ஒருவரின் கைப்பையை திருடிய சந்தேக நபரை ஐஸ் போதைப்பொருளுடன் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பெண் சிப்பாயின் கைப்பையே பறித்து செல்லப்பட்டுள்ளது. கைப்பையினுள் 1 பவுண்ட் நகை, பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் காணப்பட்ட நிலையில் அது தொடர்பில் அந்த பெண் சிப்பாய் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் சந்தேக நபர் கொடிகாமம் பகுதியில் பதுங்கியிருக்கின்றார் என்று கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை குழு சந்தேக நபரை கைது செய்துள்ளது. சந்தேக நபரை கைது செய்த வேளை அவரது உடைமையில் இருந்து ஐஸ் போதைப் பொருளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையினரால் மேற்கு கடலில் சமீபத்தில் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி கப்பலான சீதேவி இலங்கைக்கு திரும்புவதற்கு முன்பு போதைப் பொருட்களை சேகரிக்க மாலைதீவு கடல் பகுதிக்குள் பயணித்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. காலியில் கைது செய்யப்பட்ட கப்பலின் உரிமையாளரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த தகவல் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகளில் கப்பல் அதன் பயணத்தின் போது எந்த மீன்பிடி நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்பது தெரியவந்துள்ளது. காவல்துறையினரின் கூற்றுப்படி கப்பலின் உரிமையாளர் அதை மீன்பிடிக்க பயன்படுத்துவதற்காக தனது மைத்துனரிடம் ஒப்படைத்தார். ஆனால் விசாரணையின் போது போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் கூறியுள்ளார். கடற்படை புலனாய்வு அதிகாரிகளின் உதவியுடன் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இந்த வழக்கு குறித்து மேலும் விசாரணைகளை தொடர்கின்றது. சோதனையின் போது படகில் 251 கிலோகிராம் ஐஸ் மற்றும் 85 கிலோகிராம் ஹெரோயின் இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். போதைப்பொருளுடன் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் 5 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது துபாயில் வசிக்கும் தினுகா என்ற சந்தேக நபர் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையின் பின்னணியில் உள்ளவர் என்று நம்பப்படுகிறது என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய ரீதியாக சுனாமி ஒத்திகை நிகழ்வொன்று யாழ் மாவட்டத்தில் இடம்பெறவுள்ளது. சுமத்ரா தீவை அண்மித்த கடல் பகுதிகளில் சிறிய நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது. இலங்கையும் சுனாமிக்கு தயாரான நாடு என்ற வகையில் யாழ்ப்பாணம், களுத்துறை, மாத்தறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய 4 மாவட்டங்களை பிரதானமாக கொண்டு நாட்டின் பிற மாவட்டங்களையும் உள்ளடக்கிய தேசிய சுனாமி ஒத்திகை நிகழ்வானது இந்திய பெருங்கடல் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையத்தின் கீழ் உள்ள 28 நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள பருத்தித்துறை கிராமத்தில் நாளை புதன்கிழமை காலை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் தேசிய ரீதியாக சுனாமிக்காக ஒத்திகை நிகழ்வொன்று நடைபெறவுள்ளது. இது ஒரு ஒத்திகை செயற்பாடு என்பதால் இது தொடர்பில் பொதுமக்கள் எவரும் குழப்பமடைய தேவையில்லை என யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் சூரியராஜா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பூநகரி சங்குப்பிட்டி பகுதியில் குடும்ப பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பூநகரி வீதியில் கடந்த 12ஆம் திகதி பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரியவந்தது. குறித்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார். அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சு திணறலால் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் கடந்த 11ஆம் திகதி வவுனியாவில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக அவரது கணவர் காவல்துறையினரிடம் கூறியுள்ளார். இது தொடர்பில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கொள்ளையிட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 51 வயதுடைய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் 32 வயதுடைய அதே மருந்தகத்தின் உதவியாளரும் ஆவார். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாடளாவிய ரீதியில் மீள் புதுப்பிக்கப்படும் வளங்களின் விரிவாக்க திட்டத்திற்கு அமைய அதிகளவான காற்று ஆற்றல் வளம் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவின் 3 காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலங்களில் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 20 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் 50 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் முறையே 2 தனியார் நிறுவனங்களால் 2025 டிசம்பர் மற்றும் 2026 டிசம்பர் மாதங்களில் தொடங்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிரதேச மக்கள் சமர்ப்பித்துள்ள சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு மேற்படி திட்டங்களை தவிர மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்தும் குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதியினால் ஏற்புடைய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுகுறித்து அமைச்சரவைக்கு தெரிவித்து அமைச்சரவையின் ஒப்புதலை வழங்க எரிசக்தி அமைச்சர் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய போர் ஆரம்பமாகியுள்ளது. இந்த போரை கண்டு அஞ்ச வேண்டாம், அதற்கு நல்ல ஆதரவு தாருங்கள். வடக்கு மண்ணில் இருந்து போதைப் பொருள் மாஃபியாக்கள் உட்பட குற்றச்செயல்களில் ஈடுபடும் தரப்புகளை இல்லாதொழிப்போம் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் சாவகச்சேரி பிரதேச செயலகம் இணைந்து நடத்திய நடமாடும் சேவை சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. நிகழ்வில் கலந்து உரையாற்றுகையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையாளர்கள், கஞ்சா கடத்துபவர்கள் மற்றும் வாழ்வெட்டு குழுவினரால் யாழ் மாவட்டம் சீரழிந்து வருகின்றது. எனவே இவற்றுக்கு முடிவு கட்டி சாதாரண நிலைமையை தோற்றுவிக்குமாறு யாழ் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தற்போது போதைப்பொருள் கும்பல் மற்றும் பாதாள குழு உறுப்பினர்களின் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வருகிறது. போதைப்பொருளுக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை நாடு தழுவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாதாள குழு பின்னணியில் கருப்பு நிர்வாக பொறிமுறை ஒன்றே உள்ளது. இதற்கு உதவும் சில நபர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கவே செய்கின்றனர். இதன் பின்னணியில் கருப்பு பணம் புகுந்து விளையாடுகின்றது. இந்த நிலைமையை கண்டும் காணாதது போல் இருந்தால் அது எமது இளைய தலைமுறையினருக்கு இழைக்கும் பெரும் துரோகமாகும். மக்களால் சட்டபூர்வமாக செயற்படும் அரசாங்கம் தான் நாட்டை ஆள வேண்டும். கருப்பு உலகத்தால் நிர்வாகத்தை முன்னெடுக்க இடமளிக்க முடியாது. மக்களுக்காக செயலாற்றுவதே எமது அரசாங்கத்தின் நோக்கம். ஊழல் மோசடிகள் அற்ற தூய நிர்வாகத்தை நோக்கிய பயணத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பலாங்குடை நகர சபைக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த வர்த்தகர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை 10:30 மணியளவில் காரில் வந்த அடையாளம் தெரியாத குழு ஒன்று நபர் ஒருவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்த நிலையில் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் காயமடைந்த நபர் பலபீட்டிய ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். கரந்தனிய சந்தியில் சந்தேக நபர்களால் கைவிடப்பட்ட நிலையில் குறித்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதன் பின்னர் பெங்வல எகொட வெல வழியாக பயணித்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மாஃபியாக்களோடும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களோடும் தொடர்பு ஏதும் இருப்பதாலேயே பாதுகாப்பும் ஆயுதமும் கோரும் நிலையில் எதிரணியினர் உள்ளனர் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில் போதைப்பொருள் மற்றும் ஒருங்கிணைந்த குற்றச்செயல்கள் பற்றி தற்போது இலங்கையில் முக்கிய பேசுபொருளாக உள்ளது. உண்மையிலேயே இந்த இரண்டும் ஒரு நாட்டுக்கு பெரும் சவாலை விடுக்கின்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. அதனாலேயே அரசாங்கம் இதற்கான தீர்க்கமான முடிவினை மேற்கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்திலேயே இலங்கையிலேயே கணிசமான அளவிலே போதைப்பொருள் பாவிக்கக்கூடிய நபர்கள் இருக்கின்ற ஒரு தேசமாக இருந்தது. அதன் பிற்பாடு இலங்கையை போதைப்பொருள் பரிமாற்ற நிலையமாகவும் போதைப்பொருள் மாஃபியாக்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். தற்போது அதற்கு மேலாக சென்று போதைப்பொருள் உற்பத்தி செய்கின்ற அளவிற்கு மிக மோசமான நிலையிலேயே எங்களுடைய நாடு தள்ளப்பட்டுள்ளது. உண்மையிலேயே இந்த போதைப்பொருள் மாஃபியாக்கள் கடந்த கால அரசாங்கங்களினாலும் அரசியல்வாதிகளினாலும் அரவணைக்கப்பட்டு அவர்களுடைய வழிநடத்தலிலும் அவர்களுடைய ஒத்துழைப்பின் பலனாகவே எமது நாடு பாரதூரமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியினர் தங்களுக்கு ஆயுதம் வேண்டும் என்று கூறுகிறார்கள், அல்லது துப்பாக்கி வேண்டும் என்று கூறுகிறார்கள், அல்லது பாதுகாப்பு வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்பது வினோதமான விடயமாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், போதைப்பொருள் மாஃபியாக்களோடும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களோடும் தொடர்பு ஏதும் இருக்கின்றதோ தெரியவில்லை. நிச்சயமாக அவர்கள் இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் காட்டிக் கொடுக்கப்படலாம், அல்லது ஏதோ ஒரு கட்டத்தில் தங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்ற நோக்கிலேயே அவ்வாறு கேட்டிருக்கலாம். அவ்வாறு அவர்கள் கேட்டிருந்தால் நியாயமானதே என தெரிவித்துள்ளார்.
உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் தனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் யார் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கே தெரியாத நிலையில் அவர்களுக்கான அச்சுறுத்தல் என்பது இருப்பதற்கான வாய்ப்பில்லை. யார் அமைச்சர்களாக உள்ளார்கள் என்பதை அவர்கள் எழுதி ஒட்டிக்கொண்டே இனிவரும் காலங்களில் வர வேண்டும். இல்லாதுவிட்டால் யார் அமைச்சர்கள் என்பதை தெரியாத நிலையே உள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.